अस्सलाम है बादशाह अंबिया अस्सलाम है हजरत खैरिल वरा अस्सलाम है ज़ीनते फर्शे ज़मीन अस्सलाम है जानशीन अर्श बरी अस्सलाम है जानशीन अर्श बरी अस्सलाम है जानशीन अर्श बरी अस्सलाम है ताजदार रहनुमा अस्सलाम है इफ्तिखार हल्लता शास्त हुसैन बादशाह हुसैन दीनस्त हुसैन दीन पनास्त हुसैन इलाही बहक़े बनी फातिमा के बरकौन ईमा कुनी खातिमा अगर दावतम रद कुनी मरकबूल मनोदस्त दामान आले रसूल इलाही बहक़े बनी फातिमा के बरकौन ईमा कुनी खातिमा अगर दावतम रुकुनी वरकबूल मनोदस्त दामान आले रसूल इलाही बहक़े बनी फातिमा के बरकौन ईमा कुनी खातिमा अगर दावतम रद कुनी वरकबूल मनोदस्त दमान आले रसूल मनोदस्त दमान आले रसूल मनोदस्त दामान आले रसूल मनोदस्त दामान आले रसूल मनोदस्त दामान आले रसूल अल्लाहुम्मा सल्लि व सल्लिम अला सय्यिदिना मुहम्मद वाला आलि सय्यिदिना मुहम्मद कमा तुहिब्बु अन तुसल्ली अलैहि हय्युल क़य्यूमान अल्लाह तबारक व तआला कलामुल्लाह वाहिय अल कुरान अल करीम ले நபீனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்ட துஆல இருந்து
எத்தனையோ நபிமார்கள் ரசூல்மார்கள் அல்லாஹ்விடம் அவர்கள் பிரார்த்தித்த பிரார்த்தனைகளை எல்லாம் அல்லாஹ் நமக்கு குர்ஆன் ஷரீஃப்ல சொல்லி தரான். இந்த எல்லா துஆக்களையும் மிக மிக விசேஷமான அஃதலான துஆவாக ரஹ்மத்தல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கர்ரம் மதத் வல நாயக கோமான் லிசானுல் ஹக்கல் கரீமான் பிஷார செய்றாங்க. ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরা வ ஃபில் ஹஸனத்து வ கினா அஸாபன் நார். இந்த துஆக்குள்ள எல்லா துஆவுடைய அந்த எல்லா விஷயங்களும் இந்த துஆல வந்துருச்சு. மாஷா அல்லாஹ் இந்த துஆவை நமக்கு ஹாசிலாக்கி தருவானா. ஆமீன். காஜா மொய்னுதீனுடைய பரக்கத் கொண்டு. ஆமீன் ஆமீன். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் ஒரு முறை ஒரு சஹாபி மரீதா இருந்தாங்க, உடம்பு சுக குறைவா இருந்தாங்க. அந்த சஹாபியை போய் பார்க்கிறதுக்காக எம்பெருமானா ரஹ்மத்துல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஷரஃப கர்ரம் மதத் வல நாயக கோமான் அந்த சஹாபியை போய் காண்றதுக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க தஷ்ரீஃபுல் கரீம். அப்படி வரும்போது அந்த சஹாபி துஆ செஞ்சுட்டு இருக்காங்க. யா அல்லாஹ், நான் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் நீ என்ன துனியாலே தண்டிக்கிறாந்தா தண்டிச்சிர அல்லாஹ், என்ன ஆখিরাத்துல நீ அதாபு செஞ்சிராத, என்னால தாங்க முடியாத அல்லாஹ் அப்படின்னு சொல்லி அவங்க துஆ கேட்டுட்டு இருக்காங்க. இத கேட்ட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவாயால சொன்னாங்க, அருமை தோழரே, அல்லாஹ்வுடைய அதாப என்ன எங்கேயும் தாங்க முடியாது, துனியாலையும் தாங்க முடியாது, ஆখিরাத்திலையும் தாங்க முடியாது. அதனால என்ன, நீங்க அப்படி பிரார்த்திக்காதீங்க, நீங்க இப்படி பிரார்த்திங்க. ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরা வ ஃபில் ஹஸனத்து வ கினா அஸாபன் நார் என்று நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் என்பதாக துஆ செய்யக்கூடிய அந்த வழிய பூமான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிக்கு தல்கீன் பண்ணாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இந்த ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরা வ ஃபில் ஹஸனத்து வ கினா அஸாபன் நார் இந்த துஆவுடைய விசேஷங்கள் என்ன ஏராளம் வருது ஹதீஸ் ஷரீஃப்ல. விஷயம் என்ன இதுக்கு பொருள்? ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா, ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா, ரப்பனா நாயனே ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா, எங்களுக்கு உலகத்தில் வாழ்க்கைய துனியாவுடைய வாழ்க்கையை எனக்கு ஹஸனத் ஆக்கித்தா அல்லாஹ், அழகானதாக்கித்தா அல்லாஹ், பியூட்டிஃபுல் லைஃப் தா அல்லாஹ் எனக்கு மாஷா அல்லாஹ். துனியாவுடைய வாழ்க்கை எனக்கு என்ன செய்ய அழகான லைஃபா எனக்கு ஆக்கித்தா. ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஃபில் ஹஸனத்து, ஆখিরাத்து வாழ்க்கை எனக்கு நீ ஹஸனாத் அழகான வாழ்க்கை ஆக்கித்தா அல்லாஹ். அதே நேரத்தில் நரக நெருப்புல இருந்து எனக்கு காவல் கூட அல்லாஹ், நரக நெருப்புல இருந்து என்ன பாதுகாத்து அல்லாஹ் அப்படின்னு கேட்கிறது இதனுடைய மானா மீனிங் பொருள். ஹஸனத்து துனியா மாமானா அப்படின்னா என்ன? ஹஸனத் துனியான்னு சொன்னா ஒரு பெரிய 10 அடுக்குல பெரிய பங்களா, என்ன வேர்ல்டுல ஃபேமஸான எல்லா விதமான காரும், ஒரு 5000 10,000 கோடிக்கு அதிபதியா? இது ஹஸனத்து துனியா அல்ல, இது முசீபத்து துனியா. இதல்ல தௌலத்து வேணும் மாஷா அல்லாஹ், ஹஸனத்து துனியாவுடைய தௌலத்து வேணும். அல்லாஹ் கேட்கணும், ஹஸனத்து துனியாவுடைய தௌலத்து அல்லாஹ் கேட்கணும். காரணம் என்ன? சாலபான்னு சொல்லி ஒரு சஹாபி, சாலபா, அவர் என்ன அவசரப்பட்டு தரது சொல்லுவாங்க, சொல்லி முடிச்ச பிறகு சொல்றோம். நான் சொல்லலையே, சாலபான் தானே சொல்றேன், அப்படிங்க சொல்லக்கூடாது. சாலபா மாஷா அல்லாஹ் என்ன ரொம்ப மிஸ்கீனா இருந்தார். மஸ்ஜித் நபவி ஷரீஃப்லயே இருப்பார். 5 வக்து ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பா ஜமாத்துல சேர்ந்து ரசூலுல்லாஹ்வுடைய முபாரக்கான அந்த ஜமாத்துல சேர்ந்து தொழுவார். 5 வக்து ஹரம் ஷரீஃப்லயே இருப்பார் சாலபா.
ரொம்ப மிஸ்கினான சஹாபி. ஒரு முறை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத் ஷரீஃப்ல சொன்னார், நாயகமே எனக்கு பரக்கத்துக்காக துஆ செய்யுங்க நாயகம், ரொம்ப ஃபக்ரா இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபக்ர விரும்பல. ரசூலுல்லாஹ்வுடைய ஷரியத்துல ஃபக்ருக்கு என்ன அலோடு இல்ல. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அதாபில் குஃப்ரி வல் ஃபக்ரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சிருக்காங்க. அல்லாஹ் அந்த துஆவுடைய அஸரா ஷரீஃப்ல நம்மையும் ஷாமில் ஆக்கி. புரிஞ்சா? அப்ப இந்த சஹாபி என்ன சொன்னாரு, நாயகமே என்ற ஃபக்ர் நீங்கிறதுக்கு தாங்கள் துஆ செய்யுங்க. எஜமா கேட்டாங்க, செய்யணுமான்னு கேட்டாங்க. எல்லாருக்கும் அள்ளி அள்ளி கொடுக்குற நாயகம் இவருக்கு வேணும் கொடுக்க வேணுமா கேட்கிறாங்க. அப்ப ஏதோ விஷயம் இருக்குது அதுல. அது கண்மணிக்கு தெரியும், சிலதார சிலது நமக்கு தெரியாது. அது முடிஞ்சு சில காலங்கள் போனுச்சு. மறுபடியும் அவர் சொன்னார், யார சொல்லலாம், அல்லாஹ்வுடைய ரசூல் எனக்கு பரக்கத்துக்காக துஆ செய்யுங்க. நாயகம் செய்யணுமா கேட்டாங்க. முடிஞ்சு தேர்ட் டைம் நாயகமே எனக்கு பரக்கத்துக்காக சில காலங்களுக்கு பிறகு எனக்கு பரக்கத்துக்கு துஆ செஞ்சே ஆகணும்னு சொல்லும்போது ஃபோர்ஸ் பண்ணி கேட்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தவஜ்ஜுஹ் போட்டா போதும், இஜாசத் தானே செய்யணும். எஜமா நூறானி தவஜ்ஜுஹ் போட்டாங்க. பாரக்கல்லாஹ். அவர் வீட்டுல அவருக்கு என்ன ஒரு ஆடு கிடைச்சிச்சு. அவருக்கு ஒரு ஆடு கிடைச்சிச்சு வெகுமதியா ஹிபத்தாக. அந்த ஆடுல அல்லாஹ் பரக்கத் செஞ்சுட்டான். அந்த ஆடு குட்டி போட்டுச்சு. நல்ல பால் வியாபாரம், ஆட்டுக்குட்டி. அந்த குட்டி அப்படியே டெவலப் ஆகி ஒரு ஆடு, 2 ஆடு, 10 ஆடு, 100 ஆடு, நூத்துக்கணக்கான பெரிய பிளாட்ஃபார்ம் உடைய ஓனர் ஆகிட்டார் அவர். ஹரம் ஷரீஃபிலே இருந்த சாலபா ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முபாரக்கான ஜமாத்துல சேர்ந்து 5 வக்து தொழுவுன ஆளு ஏதோ லுஹர்ல வருவாரு இல்ல அசர்ல வருவாரு. மற்ற டைம் போனா காட் ஃபார்ம்லயே ஸ்டே பண்ண வேண்டியது ஆயிடுச்சு. அது அப்படியே போய் என்ன ஒரு வக்துக்கு வந்தாரு, ஜும்மாக்கு மட்டும் வர ஆரம்பிச்சாரு. கடைசியில ஜும்மால கூட வரமாட்டாரு, காட் ஃபார்ம்ல இருக்கிற மாதிரி போயிடுச்சு. பின்ன அந்த அளவுக்கு தௌலத்து பிசினஸ் ரொம்ப என்ன சூடு பிடிச்சிருச்சு. பிசினஸ் ரொம்ப டெவலப்மெண்ட் ஆயிடுச்சு. ரமதான் வந்துருச்சு. ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா சஹாபாக்களுடைய வசதியான சஹாபாக்களுடைய ஜகாத்தை எல்லாம் என்ன கணக்கிட்டு பைத்துல் மால்ல சேர்க்கிறதுக்கு நாயகம் அவர்கள் ஜகாத்துடைய அமைப்பு எல்லா அதுக்குள்ள ஆட்களை சஹாபாக்களை வச்சு நாயகம் நிர்ணயம் செய்யும் போது சாலபாவுடைய ஜகாத் நிர்ணயிக்கப்படுது. அல்லாஹ்வுடைய ரசூல் நிர்ணயிச்சு சாலபாட்ட போய் வசூல் பண்ணுறாங்க. சாலபாட்ட வசூலுக்கு சஹாபாக்கள் போகும்போது இவ்வளவு காசு என்னால தர முடியாது என்றாங்க. என்ன நீங்க இவ்வளவு கேட்குறீங்க, இதெல்லாம் என்னால கொடுக்க முடியாது. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய உத்தரவு. அதுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னா ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாலபாவுடைய இந்த கேடான தன்மையை தெரிஞ்சுதான் நாயகம் துஆ செய்யணுமா செய்யணும்ன்றதை அவாய்ட் பண்ணாங்க. அந்த நாயகம் போட்ட பிச்சை, நாயகம் ஷரீஃபுடைய பிச்சை எல்லாம் சதகா. புரிஞ்சா? அவன்ட அழுக்க நீக்கிறதுக்கு நாயகம் ஜகாத் என்ன மசாக்கின்களுக்கு ஃபுகராக்களுக்கு கொடுக்கறதுக்கு கேட்கறாங்க, உத்தரவு விடுறாங்க. கேட்கல உத்தரவு விடுறாங்க, கொடுக்கணுமா கேட்டான். கடைசியில் என்ன ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத்துல் இலாஹியா அல்லாஹ்வுடைய முலாகாத்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துல இருந்து மறைஞ்சி புறப்பட்ட அந்த கட்டத்துல கூட நாயகத்துடைய வல்லுஹா வஜ்ஹுல் அலீல் அலீம் சஆதத்துல் அக்பர் ஜியாரத் ஷரீஃபுக்கு அந்த ஆள் வரல. அந்த ஆளு வரல, காட் ஃபார்ம்ல தான் இருந்தான். அப்ப ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, அல்லாஹ்வையும் ரசூலையும் மறக்கடிக்காத செல்வம். அல்லாஹ்வும் அல்லாஹ் ரசூலுடைய விஷயத்துல என்ன நிஸ்யானாகாத, அல்லாஹ் ரசூலை மறக்கடிக்காத செல்வம். அல்லாஹ் ரசூலுடைய திக்ர் ஷரீஃபையும் ஃபிக்ரையும் ஷுஹூதையும் ஷுகுலையும் அக்ஸராக்கிற செல்வம். மாஷா அல்லாஹ்
அது ஹஸ்ரத் துன்யா. ஹஸ்ரத் துன்யா நிறைய மால் இருக்கிறது இல்ல, ஹஸ்ரத் துன்யா. ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தெய்வீக திவ்ய திருவாயால் லிசான் ஹக்கல் கரீமான் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் ஷஹாதத் சொல்லி கொடுத்து இஸ்லாமுல தாখিলাன சஹாபியா இருந்த தாலபா உல்டாயிட்டாங்க. ரெண்டு தடவை ஹிஃப்து கொடுத்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எஜமா காக்குறாங்க ரவுஃபுர் ரஹீம். அதால புரிஞ்சுக்கல, அதால புரிஞ்சுக்கல, ஹலாக்கா போயிட்டார். அப்ப ஹசனத்து துனியாவுடைய மானா என்ன? மால தௌலத் அல்ல, மால தௌலத்து வேணும். அதே தாலபாக்கு இருந்த செல்வத்தை விட 1 மடங்கு அல்ல, 2 மடங்கு அல்ல, 100 மடங்கு அல்ல, 1000 மடங்கு ஜாஸ்தியான செல்வம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாலே ஷரீஃபுடைய பரக்கத் ஷரீஃப் கொண்டு ஹஜ்ரத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இருந்துச்சு. மாஷா அல்லாஹ். சாலபாக்கு இல்லாத செல்வம், சாலபாக காட் ஃபார்ம் மட்டும்தான். அனஸ் ரலியல்லாஹு இல்லாத ஃபேக்டரியே கிடையாது. எல்லா ஃபேக்டரியும் உண்டு, எல்லா ஃபேக்டரியும் உண்டு. இதுக்கெல்லாம் மாஷா அல்லாஹ் என்ன 100 பிள்ளைகள் ரசூலுல்லாஹ்ல நாலே ஷரீஃப் பரக்கத் 100 மக்கள், 100 அவுலாதுகள். யாருக்கு? அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு 100 மக்கள். மாலிக் கசீருன் அவங்களே சொல்றாங்க. எனக்கு மசாலா என்ன? செல்வம் கணக்கில்லாம கொடுத்துட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மசாலா இவ்வளவுக்கு மத்தியில அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு 1 பாத்ரூம் 2 பாத்ரூம் போற அந்த நேரம் தவிர, மனைவியோட ஜிமா செய்யற நேரம் தவிர பாக்கி வக்து முழுக்க அவங்க சதுர் ஷரீஃபோட இப்படி சேர்த்து பாக்கெட்ல எப்போதும் கையிலேயே ஒரு அசா முபாரக் வச்சிருப்பாங்க. ஒரு அசா ஷரீஃப், ஒரு ஹோலி ஸ்டிக் இருக்கும். என்ன ஸ்டிக் அது? ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கான தெய்வீக திவ்ய திருக்கரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு குச்சி வச்சிருப்பாங்க. நாயகம் என்னமா ஒளிமயமான திருக்கரத்துல வச்சிருப்பாங்க. இது அனசரில பார்க்கும்போது நாயகமே தாங்கள் முபாரக்கான திருக்கரத்திலே ஒட்டிக்கிட்டே இருக்கிற பரக்கத்தான அசா ஷரீஃபை எனக்கு கொடுங்க எஜமானி ஸல்லல்லாஹு கொடுத்தான். ரசூலுல்லாஹ்வுடைய திருக்கரத்தால் கிடைச்ச அசா ஷரீஃப் அத காலமெல்லாம் கூடயே வச்சிருந்தான். எந்த அளவுக்குனா தான் வஃபாத்தாவி ததுஃபீன் செய்யும்போது கூட தன்னை உசுல் பண்ணி கஃன் பண்ணும்போது தன்னுடைய செஸ்ட்ல சதர் ஷரீஃப்ல அந்த முபாரக்கான அசா ஷரீஃபை வச்சு ததுஃபீன் செய்யணும்னு சொல்லி வசியத்து பண்ணாங்க அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா. அப்படியே செய்யப்பட்டுச்சு. மாஷா. இது என்ன? ஹஸனத்து துன்யா. ஹஸனத்து துன்யா ரசூலுல்லாஹ்வுடைய திரு கரத்திலிருந்து வந்த குச்சி பேர்ல அவ்வளவு மஹப்பத் வச்சாங்கன்னா அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர்ல எவ்வளவு மஹப்பத் வச்சிருப்பாங்க அவங்க? புரியுதா? ஒரு சில தினங்கள் முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி முபாரக்கான திருக்கரத்தால டச் பண்ண அசா ஷரீஃப்ல அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு இவ்வளவு தூரம் மஹப்பத் வைக்கிறாங்கன்னா அப்ப ज़ाते முஹம்மதியால இவ்வளவு மஹப்பத் வச்சிருப்பாங்க. அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிதாத் முஹம்மதி ஃபாத்திமா பத்துல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நஃஸ் முஹம்மதி அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஹஜ்ஜுல் ஆல முஹம்மதி ஹஸன் முஜ்தபா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஃபத்ருல் கரீம் முஹம்மது ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஸல்லல்லாஹு ஸல்லல்லாஹு தஆலா அன்ஹும் அஜ்மஈன் வஹாத அலைனா பரகாத் மின்ஹும் தஹரத் தமாம் ஆமீன். நபாத் குதுசியா பேர்ல எவ்வளவு மஹப்பத் சரி வச்சிருப்பாங்க. மாஷா அல்லாஹ். அப்ப ரப்பனா ஆத்தினா ஃபி துன்யா ஹஸனா, நாயனே ரப்பனா யா அல்லாஹ் ரப்பே ஆத்தினா ஃபி துன்யா ஹஸனா, இந்த உலகத்துல எங்களுக்கு அழகான வாழ்க்கையை தா அல்லாஹ். அதுக்கு தஃப்சீல் எழுதுறாங்க இமாம் ஆலூசி அவங்களோட தஃப்சீர்ல மாஷா அல்லாஹ் வியாக்கியானம் செய்யறாங்க. அதுக்கு பொருள் என்னன்னு சொன்னா நிறைய ஹதீஸை கொண்டு தஈது செய்யறாங்க. மாஷா அல்லாஹ்
அவங்க சொந்த ஸ்டேட்மெண்ட் எழுதல, குர்ஆனுக்கு தஃப்சீர் ஹதீஸ் தான். நாயகத்துடைய ஹதீஸ் ஷரீஃப் கொண்டு தஈது செய்யறாங்க. மாஷா ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, நாயனே ரப்பனா யா அல்லாஹ், உலகத்துல எங்களுக்கு இந்த துனியால அழகான வாழ்க்கையை தாள். அதுக்கு மானா என்ன? யா அல்லாஹ் உன் ஹபீபுல் ஆலமான முஹம்மது ரசூலுல்லாஹி முஹப்பத் ஷரீஃபையும் உன் ரசூல் சந்தோஷப்படுற மாதிரி மாஷா அல்லாஹ் உன் ஹபீபுல் ஆலத்துடைய அஹ்லு பைத் அத்ஹார தவாத் குதுஸியாவுடைய முஹப்பத் ஷரீஃபை எங்களுக்கு அத்தா செய்வாயாக. ஹஸரத்துத் துன்யா, ஹஸரத்துத் துன்யா இமாம் ஆலூசி மறந்துடக்கூடாது. அவங்களே செய்துதான் ஹுசைனி சாதாத் அசைது மஹமூத் அல் ஹுசைனி சொந்த பேர் அவங்களுக்கு. இமாம் ஆலூசியுடைய தஃப்சீர்ல மாஷா அல்லாஹ் தஃப்சீர் கொடுக்குறாங்க. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, யா அல்லாஹ் இந்த உலகத்துல எங்களுக்கு மாஷா அல்லாஹ் என்ன அழகான வாழ்க்கையை தா. நாம எப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹப்பத் வச்சோமோ நமக்கு அல்லாஹ் ஒரு கேவலத்தையும் கொடுக்க மாட்டான். மாஷா அல்லாஹ் எல்லா ஜெகத்திலையும் ரப்பல் ஆலமீன் நமக்கு மாஷா அல்லாஹ் இஷ்கே முஹம்மதி பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் நமக்கு இஸ்ஸத்தை கொடுப்பான். காரணம் என்ன? அல்லாஹ் அவன் ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரியப்படக்கூடிய அடியான சந்தோஷப்படுத்துறத அல்லாஹ் அவன் ஹாபிட் ஆக்கி இருக்கிறான். அல்லாஹ் அவன் தபியத் ஆக்கி இருக்கிறான். தபியத்தை இலாஹியா அல்லாஹ்வுடைய ஹாபிட் அது. மாஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய ஹாபிட் அது. மாஷா அல்லாஹ்வுடைய ஹபீபுல் ஆலமான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹப்பத் வைக்கும்போது ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹப்பத் வைக்கிறது. ரசூலுல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துறது அஹ்லு பைத் அத்ஹார முஹப்பத் வைக்கிறது. மாஷா இதுதான் ஹஸனத்துத் துன்யா. அல்லாஹ் முஜல் நசீபா. ஆமீன். ஹஸனத்துத் துன்யா. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா وفي الآخرة وفي الحسنة. يا الله آخرت எங்களுக்கு மாஷா அல்லாஹ் ஹஸனத்தான வாழ்க்கையை தா. அல்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சமயம் கண்மன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சையதா ஃபாத்திமா நாயகியுடைய தர்பார் ஷரீஃப்க்கு வந்திருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சையதா ஃபாத்திமா நாயகியை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிசான் ஹக்குல் கரீமால் பிஷாரத் சொன்னாங்க. யா ஃபாத்திமா, யா அலி, யா ஹசன், யா ஹுசைன், அஹ்லு பைத் அத்ஹார நுஃபூஸ் ஆலியா தவாத் குதுஸியாவை அழைச்சி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிதாப் செஞ்சாங்க. நாம எல்லாம் மாஷா அல்லாஹ் என்ன ஆகிரத்துல நாம 5 பேர் அல்ஹம்துலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சையதா ஃபாத்திமா நாயகி, சையதனா அலி நாயகம், சையதனா ஹசன் நாயகம், சையதனா ஹுசைன் நாயகம். நாம எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் ஒன்னா இருப்போம். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சையதா ஃபாத்திமா நாயகியை பார்த்து சையதா ஃபாத்திமா நாயகி அழைச்சி யா ஃபாத்திமா, யா அலி, யா ஹசன், யா ஹுசைன், நாமெல்லாம் கியாமத்துல மாஷா அல்லாஹ் ஒரே இடத்துல இருப்போம், ஒரே மன்சில்ல இருப்போம்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிசான் ஹக்குல் கரீமான் பிஷார செஞ்சாங்க. இதை கேட்ட உடனே அலி நாயகம் கேட்டாங்க, நாயகமே அப்ப நம்ம எல்லாம் மஹப்பத் வச்ச ஆஷிக்குங்க அவங்க நம்மளோட இருப்பாங்க. அவங்க மாஷா அல்லாஹ் நம்மளோட இருப்பாங்க. அல்லாஹ் முஜல் நசீபா. ஆமீன் ஆமீன். புரிஞ்சா? அவங்க நம்மளோட இருப்பாங்க. நாயகமே நாங்கெல்லாம் தங்களோட இருப்போம், நம்ம ஹபாபுகளும் தங்களோட இருப்பாங்க. எல்லாம் என்ன செய்வாங்க? எல்லாம் மாஷா அல்லாஹ் என்ன திண்டுகிட்டு குடிச்சுக்கிட்டு இருப்போம், புண்டு குடிச்சு ஆனந்தமா இருக்கும். புரிஞ்சா? அது ஒரு பக்கத்துல ஹிசாபு கிதாபு நடக்கும். இது மாஷா அல்லாஹ் என்ன ஹிசாபு கிதாபு நடக்கிறத கியாமத்து மாஷா அல்லாஹ். இது மாஷா அல்லாஹ் மகாமே சலாமத்து மாஷா அல்லாஹ். இது மாஷா அல்லாஹ் மகாமே சலாமத்து. அது வேற, அதுக்குள்ள ஆட்கள் இருக்கிறாங்க மாஷா. புரியுதா? இது யாரு? இது யாரு மாஷா அல்லாஹ்?
ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷர்ரஃப கர்ரம் மதுதன ஸாத குதுசியாவையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லு பைத் அத்ஹார் நுஃபூஸ குதுசியாவையும் மஹப்பத் வச்ச அஹ்பாபுகளுடைய மகாம் இது மசாலா என்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத் வச்ச ஆஷிக்குடைய மன்சில் இது மசாலா. அப்ப இமாம் ஆலூசி وفي الآخرة حسنة ربنا آتنا في الدنيا حسنة يا الله துனியால எங்களுக்கு மாஷா அல்லாஹ் ஹஸனத்தான அழகான வாழ்க்கையை தா அல்லாஹ். அதுக்கு மாமானா யா அல்லாஹ் ஹபீபுல் ஆலமான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயகமாருடைய மஹப்பத் ஷரீஃபையும் ரசூலுல்லாஹ்வுடைய அஹ்லு பைத் அத்தாரான பிலாத் முஹம்மதி ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நஃப்ஸ் முஹம்மது அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஹஸனைன் கரீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஹஸனைன் கரீமைன் ஆலு தய்யிபீன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை மாஷா அல்லாஹ் மஹப்பத் வைக்கிற பாக்கியத்தை கொடு அல்லாஹ். இது ஹஸனத்துத் துன்யா. في الآخرة حسنة آخرة الحسنة ده ما شاء الله أهل بيت أطهارودو رحمة العالمين صلى الله عليه وسلم அவர்களுடைய أهل بيت أطهارودய நாலன் ஷரீஃபுடைய தஹத் முபாரக்கால ரசூலுல்லாஹ்வுடைய நாலன் ஷரீஃபுடைய தஹத் முபாரக்கால அல்லாஹ் நம்மள ஆக்கி வைக்கிறது தான் ஆখিরাতুல் ஹஸனா மாஷா அல்லாஹ். ஆখিরাতুல் ஹஸனா அப்ப யார் ரசூலுல்லாஹ் மஹப்பத் வச்சு ரசூலுல்லாஹ் அஹ்லு பைத் அத்தார மஹப்பத் வச்சாரோ அவர் மேல அல்லாஹ் என்ன சந்தேகம் இல்லாமல் அல்லாஹ் நரகத்தை ஹராம் ஆக்கிடுவான். அவருக்கு நரகத்துக்கு ஒரு தாழ்வும் கிடையாது. பக்கீரா அதான் பண்ணார், அது ஹாசில் ஆயிடும். அப்போ இந்த முஹர்ரமுல் ஹராம்ங்கிற அல்லாஹ்வுடைய ஷஹரான ஷஹருல்லாவான இந்த முஹர்ரமுல் ஹராம்ல அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அஹ்பாபுகளான உஷாக்கான குலாமான குலாமின்கள் மாஷா அல்லாஹ் அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாரிச ரசூலுல்லாஹ் இப்னு ரசூலுல்லாஹ் இப்னு ரசூலுல்லாஹ் கலீஃபத்து ரசூலுல்லாஹ் சையதுனா حسين عليه أفضل الصلاة وأكمل السلام وأفاض علينا البركات منه دهر الدرام آمين. سيدنا إمام علي مقام உடைய ஷஹாதத்துல் உதுமாவையும் இமாம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய அஹ்லு முகத்தஸ் உடைய ஷஹாதத்து ஷரீஃபை மாஷா அல்லாஹ் என்ன நினைக்காம இருக்கவே முடியாது. மாஷா ததிக்கிரா செய்யாம இருக்கவே முடியாது. காரணம் மாஷா அல்லாஹ் என்ன இன்னைக்கு அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் உடைய நாலின் ஷரீஃபுடைய பரக்கத்துல தான் நாம லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமத்துல் உலியாவுடைய ஈமான அல்லாஹ்வுடைய தௌஃபீக்ல நாம என்ன வாங்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். மாஷா அல்லாஹ் வாங்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். மாஷா அல்லாஹ் அன்னைக்கு குர்பான ஹுசைனியத் இல்லா கட்டி என்ன நமக்கு இந்த ஈமான் கிடைக்காது. ஹாஜா மொயினுddin கிடைக்க மாட்டாங்க, ஒசுல்லாலும் கிடைக்க மாட்டாங்க, காதலவுலியா கிடைக்க மாட்டாங்க, மூலல் புகாரி கிடைக்க மாட்டாங்க. காரணம் என்ன? யஸீத் லஅனத்துல்லாஹி அலைஹி இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கத்தல் செய்ய வேண்டும் என்பது மட்டும் அவனுடைய முராத் அல்ல. அவனுடைய நோக்கம் இமாம் ஹுசைனை அவனுக்கு பைஅத் செய்ய வைக்கணும். அப்ப அவனுடைய கேடான கொள்கைக்கெல்லாம் இமாம் ஹுசைன் என்ன சப்போர்ட் பண்ணாங்க. இமாம் ஹுசைன் மாஷா அல்லாஹ் அது எல்லாத்தையும் அக்செப்டட் பண்ணாங்கன்னு சொல்லி இந்த முழு உலகத்துக்கு காட்டணும். அதுதான் அவனுடைய மெயின் எய்ம். காரணம் யஸீதுக்கு என்ன இமாம் ஹுசைன் மேல் மட்டும் புகுதல்ல,
அல்லாஹ்வுடைய ரசூல் பேர்ல அவனுக்கு புகுது உண்டு. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய ஷரியத் பேர்ல அவனுக்கு புகுது உண்டு. அதனாலதான் ஷரியத்துக்கு முகாலிஃபான எல்லா காரியங்களையும் செய்யக்கூடிய அவனுக்கு இமாம் ஹுசைன் என்ன பையத் செய்ய வச்சா, அப்ப அவனுடைய கொள்கை இமாம் ஹுசைன் ஆதரிச்சாங்கன்னு சொல்லி இந்த உலகத்துக்கு கேட்டனா, நீங்க எல்லாம் அல்லாஹ் ரசூல்னு சொல்றீங்களே, அந்த ரசூலுடைய பேரப்பிள்ளைய பாத்தீங்களான்னு இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்தை தில்லத்து செய்ய வேண்டும் என்ற மகா கொடூரமான எண்ணத்தில் இருந்தான். அல்லாஹ் விடுவானா? அல்லாஹ் விடுவானா? அல்லாஹ்வுடைய நூர்ல ஹுசைன் யார் மாஷாஅல்லாஹ், அல்லாஹ்வுடைய நூர் மாஷாஅல்லாஹ். ஹசன் யார்? அல்லாஹ்வுடைய நூர் மாஷாஅல்லாஹ். அலி யார்? அல்லாஹ்வுடைய நூர் மாஷாஅல்லாஹ். ஃபாத்திமா யார்? அல்லாஹ்வுடைய நூர் மாஷாஅல்லாஹ். ज़ाते मोहम्मद यार माशाअल्लाह, अल्लाह नूर 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 माशाअल्लाह. क़द जाअकुम मिनल्लाहि नूर व किताबुम मुबीन. क़द जाअकुम मिनल्लाहि नूर व किताबुम मुबीन. कुरान சொல்லுது மாஷாஅல்லாஹ். அல்லாஹ்விடமிருந்து உங்களுக்கு நூர் வந்திருக்குது மாஷாஅல்லாஹ். நூருக்கு மாமானா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் தஃப்சீர் செய்றா? ரயீசுல் முஃபஸ்ஸிரீன் ஹிப்ர் ஹாதிஹில் உம்மா அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா. தஃப்சீர் கத் ஜாஅக மினல்லாஹி நூர், அல்லாஹ்ட்ட இருந்து உங்களுக்கு நூர் வந்திருக்குது மாஷாஅல்லாஹ். நூருக்கு மானா என்ன? ज़ाते முஹம்மதி. கிதாபும் முபீன், அதுக்கு மானா என்ன? அது ज़ाते முஹம்மதி தான். குர்ஆன் ஷரீஃப்ல ஒரு தஃப்சீர் இருக்குது. இங்க மாஷாஅல்லாஹ் அது ज़ाते முஹம்மதி தான், கிதாபு முபீனும். புரிஞ்சா? ஏன்னா கிதாபு முபீனுக்கு மாஷாஅல்லாஹ் லௌஹ்னு சொல்லி ஒரு மானா இருக்குது கிதாபு முபீனுக்கு. புரிஞ்சா? லௌஹ் எது? فإن من جودك دنيا وقرتها ومن علومك علم اللوح والقلم. ومن علومك علم اللوح والقلم. لوح قلم ذات محمد யாவுடைய ஃபைஸாத் மாஷாஅல்லாஹ். புரிஞ்சா? லௌஹ் மாஷாஅல்லாஹ் ذات முஹம்மது யாவுடைய முழு ظهور அல்ல, ذات முஹம்மது யாவுடைய ஒரு சின்ன ஒரு கத்ரா மாஷாஅல்லாஹ். ذات முஹம்மது யாவுடைய சின்ன ஒரு நுக்தா லௌஹ் மாஷாஅல்லாஹ். புரிஞ்சா? லௌஹ்னா லௌஹும் கலமும் ذات முஹம்மது யாவுடைய முஸ்தஃபியத்தான ذات குதுசியாவுக்கு என்ன எத்தனையோ லிபாஸ் ஷரீஃப் உண்டு. ज़ाते முஹம்மதியாவுக்கு பல லிபாஸ் ஷரீஃப் உண்டு. அதுல ஒரு லிபாஸ் தான் கலம்ங்கறாங்க மாஷாஅல்லாஹ். அஹ்லுல்லாஹ்களான ஆரிஃபின்களும் முஃபஸ்ஸிரீன்களும் மாஷாஅல்லாஹ். வஅல்லம பில் கலம், இங்க கலமுக்கு மானா மாஷாஅல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீ கலம்னோன பேனா வச்சிராத. இங்க கலம் யார் மாஷாஅல்லாஹ்? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புரியுதா? நூன் வல் கலம், இதுக்கு தஈத தத்பீக். சூரத்துல் நூன் வல் கலம் சூரத்துல் மாஷாஅல்லாஹ். ஹலோதா ذات முஹம்மது யாக மசாலா என்ன? நிறைய ஹைக்கல் உண்டு, ஹைக்கல் ஷரீஃப். அதுல ரசூலுல்லாஹ்வுக்கு மசாலா என்ன? நிறைய அஸ்மாஇ கிராம் குர்ஆன் ஷரீஃப்ல அல்லாஹ் சொல்லுவான். நிறைய அஸ்மாவுல் இல்லாம். அதுல ஒரு இஸ்முல் கரீம் என்ன? கலம் மாஷாஅல்லாஹ். அதுல ஒரு இஸ்முல் கரீம் என்ன? கலம் மாஷாஅல்லாஹ். வஅல்லம பில் கலம். புரிஞ்சா? எழுதுகோல் மூலம் படித்து கொடுத்தான் அல்லப்பா. அல்லாஹ்வுடைய ஹபீபுல் ஆலமான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ذات ஆலியா மூலமா உனக்கு அல்லாஹ் படிச்சு கொடுத்தான் மாஷாஅல்லாஹ். அதுதான் மானா அல்லம பில் கலம். அல்லம பில் கலம். فالحمدلله என்ன? قد جاءك من الله نور. ما معنى
முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கிதாபு முபீன் மாமானா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புரிஞ்சா? அப்ப அந்த நூறுடைய அன்வாராத், அந்த நூறுடைய ஜுஸ்இய்யத், அந்த ذات ஆலியாவுடைய மஸ்ஹரியத், பிதாத் முஹம்மதி ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், முஹம்மதி அலி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், வஜ்ஹுல் ஆலம் முஹம்மதி ஹஸன் முஜ்தபா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், சத்ருல் கரீம் முஹம்மதி ஹுசைன் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். அப்ப மாஷா அல்லாஹ் யஸீத் லஅனத்துல்லாஹி அலைஹி அவன்ற கேடுகட்ட அந்த மூதேவித்தனமான எண்ணத்துல அவனுக்கு மக்சதெல்லாம் என்ன, இமாம் அலி மகாம என்ன, அவனுக்கு பைஅத் செய்ய வைக்கிறது மூலமா ஷரியத்தை முஹம்மதியாவை கேவலப்படுத்தணும், முஸ்தஃபியத்தான ஹதரத்துல் கரீமுக்கு தில்லத்தை உண்டாக்கணும். மாதல்லா சும்மா மாதனா ரப்புல் ஆலமீன் என்ன வரஃபானா லக ذிக்ருன்னு சொன்ன பிறகு இந்த யஸீத்னா அப்ப என்ன பாட்டை என்ன ஏன் வந்தாலும் முடியுமா? புரிஞ்சா? அப்ப அல்ஹம்துலில்லாஹ் இங்க அதன் காரணத்தினாலதான் யஸீதியாக்கள் என்ன அஹ்லுல் பைத் அத்ஹாருடைய ஒவ்வொரு ஃபர்தையும் கத்ல் பண்ணான். சையதுனா இமாம் அலி மக்காம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நல்ல ஷபாபான தாஜுல் அஷ்ஷஈன் இமாம் அலி அக்பர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஷஹீதானாங்க. இமாம் ஹஸன் முஜ்தபா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய ஷபாபான இப்னுல் கரீம் ஷம்சுல் அஷ்ஷஈன் சையதுனா இமாம் காசிம் அலைஹிஸ்ஸலாம் ஷஹாதத் முகத்தஸுடைய மஷ்ரூபாத்தை குடிச்சாங்க. இப்படி அஹ்லுல் பைத் அத்ஹாருடைய ஒவ்வொரு ஃபர்தும் ஷஹீத் ஆகும்போது அதை பார்த்து இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் இப்படி எல்லா மக்களையும் இழக்கிறமே, நம்ம என்ன செய்யலாம், யஸீதுக்கு எசிஞ்சு போயிடலாம், யஸீதுடைய கொள்கை நம்ம சம்மதிச்சு போயிடலாம், ஒரு மஸ்லஹத் ஆகிடலாம் அப்படின்னு வருவாங்க நம்ம எதிர்பார்த்தோம். புரிஞ்சா? முடியுமா? சர்தாத் நதாத் தஸ்த தர்தஸ்த யஸீத். சுல்தான் தௌலியாவுடைய வலிமையான திருவாயால் என்ன சொல்லி தராங்க மாஷா அல்லாஹ், எதை குர்பான் ஆக்கணும் குர்பான் ஆக்க வேண்டாம், எதை என் தலையை கூட கொடுப்பேன் குர்பானுக்கு, கையை கொடுக்க மாட்டேன், கையை கொடுக்க மாட்டேன். காரணம் என்ன? ஹாஃபிது ஷரியத் ஹுசைன். ஹுசைன் யார் மாஷா அல்லாஹ்? ஷரியத் முஹம்மதியாவுடைய ஹாஃபிது மாஷா அல்லாஹ். கியாமத் நாள் வரையில ஹாஃபிது ஹுசைன் தான் மாஷா அல்லாஹ். கியாமத் நாள் வரையிலையும் ஷரியத் முஹம்மதியாவுடைய ஹாஃபிது யார் மாஷா அல்லாஹ்? இமாம் அலி மகாம் இப்னு ரசூலுல்லாஹி சையதுனா ஹுசைன் அலைஹி அஃதலுஸ் ஸலாத்து வ அக்மலுஸ் ஸலாம். என்னது? அப்போ அஹ்லுல் பைத் அத்ஹாருடைய மஹப்பத்தை ஆசைப்படக்கூடிய ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরা ஃபில் ஹஸனத வ கினா அஸாபன் நார் துஆ நமக்கு ஹாசில் ஆகணும் என்ன ஆசைப்படக்கூடிய நாம் அதிகம் அல்லாஹ்வுடைய தௌஃபீக்ல நாம் படிக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸீமு ஷான அல்லாஹ் நம்ம குர்ஆன்ல என்ன சொல்லி தரான், ரசூலுல்லாஹ்வுடைய அஹ்லுல் பைத் அத்ஹாருடைய அஸீமு ஷான அல்லாஹ் நமக்கு என்ன சொல்லி தரான், அஹ்லுல் பைத் அத்ஹாருடைய அந்த தியாகம் இல்லாமல் அந்த குர்பானியத் இல்லாமல் நாமும் நம்முடைய அஹ்லும் என்ன முஸ்லிமாக மூமினாக இந்த உலகத்துல இருந்திருக்க முடியாதுங்கிற அந்த உண்மையை உணர்ந்தவர்களாக நாம இருக்கணும். மாஷா அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வான். ஆமீன். அது முக்கியமானது. சப்ஜெக்ட் என்னன்னு தெரியும். நான் முதல்ல மஹப்பத்தின் வாயால சொன்னா போதாது, மஹப்பத்தின் வாயால சொன்னா போதாது. யுத்தத்துக்கு வரணும் சொல்லி என்ன போருக்கு வரணும் அறிவிப்பு வருது, மனைவியோட என்ன உடலுறவு செய்து இன்டர்க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கிறாப்புல சஹாபி, அந்த நேரத்துல எழுந்திருச்சு அப்படியே ஓடனாப்புல. தெரியும் ஜனாபத்தோட இருக்கிறமே குளிக்கலையேன்னு
குளிக்கிற நேரத்துல மூத்து வந்துருச்சுன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய ரசூல் போருக்கு வான அழைத்த பிறகு நான் போவாதவனாக மரணித்தால் அதை விட எனக்கு மிகப்பெரிய முசீபத்து ஒன்னில்லை, என் ஈமானுக்கு அது ஆபத்தாயிடுமே, ஃபசாத் ஆயிடுமே சொல்லி என்ன ஜனாபத்தை கூட நீக்கிறதுக்கு அவங்க நேரம் எடுத்துக்கல. போருக்கு போய் லப்பைக்க செய்தி யார சொல்லுவாங்க ஹாஜரானாங்க. மாஷா அதே போர்ல ஷஹீத் ஆகிறாங்க, அதே போர்ல ஷஹீத் ஆகுறாங்க. அரூஸ் அதே போர்ல ஷஹீத் ஆகுறாங்க. ஹாலாத் ஜனாபத்திலே ஷஹீத் ஆகுறாங்க. சுஹதாக்களுக்கு என்ன உசூல் கிடையாது ஷரியத்தை முஹம்மதியால. ஆனா ஹாலாத் ஜனாபத் இருந்ததுனால அல்லாஹ் தபாரக வ தஆலா அவன் ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாலு ஷரீஃப்ல இந்த அளவு குர்பானான அல்லாஹ்வுடைய ஹபீபுல் ஆலத்துடைய ஆஷிகான அந்த சஹாபிக்கு அல்லாஹ் ரஹமத்துடைய மலக்குகளை வச்சு அல்லாஹ் உசூல் செய்ய வச்சா. மாஷா அல்லாஹ் கியாமத் நாள் வரையில துனியாவிலையும் கியாமத்திலையும் ரஸீலுல் மலாயிகாங்கற அந்த பேருக்கு சொந்தக்காரங்களா போயிட்டாங்க. ஹஜ்ரத் ஹன்தலா ரலியல்லாஹு தஆலா ஹஜ்ரத் ஹன்தலா ரலியல்லாஹு என்ன புரிஞ்சா? இதுதான் என்ன மஹப்பத். மஹப்பத்துங்கிறது என்ன? பிராக்டிக்கல் லைஃப்ல நீ எப்படி பிராக்டிஸ் பண்றத. ஒரு 10 வருஷம் போய் ஒரு ஸ்தாபனத்துல ஒரு பையன் படிக்கிறான், படிச்சு முடிச்சு வரும்போது என்ன ஒரு தலப்பா கட்டிக்கிட்டு ஒரு ஜிப்பாப்பா போட்டு வந்தோன்னு என்ன ஒரு மூலவியே வர்றாரு. என்ன செய்வார் அவரு? படிச்சத பிராக்டிஸ் பண்ணுவாரு. தெரியுதோ தெரியலையோ பிராக்டிஸ் பண்ணுவாரு. வேலை நினைச்சா அவருக்கு தெரியா கட்டி என்ன அடுத்த ஆளுக்கு அவர் படிச்சு கொடுப்பாரு. அவரை பொறுத்தவரைக்கும் என்ன பிராக்டிஸ், சாக்ரிஃபைஸ் என்ன பிராக்டிஸ். பிராக்டிஸ் வேற, சாக்ரிஃபைஸ் வேற. புரிஞ்சா? இஸ்லாம் மசாலா என்ன பிராக்டிஸ் பண்ண சொல்ல, சாக்ரிஃபைஸ் பண்ண சொல்லுது. மசாலா சாக்ரிஃபைஸ் பண்ண சொல்லுது. சஹாபாக்கள் பிராக்டிஸ் பண்ணல, சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க. மாஷா அல்லாஹ் சஹாபாக்கள் பிராக்டிஸ் பண்ணல, சாக்ரிஃபைஸ் பண்ணாப்ல. மாஷா அல்லாஹ் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பிராக்டிஸ் பண்ணல, சாக்ரிஃபைஸ் பண்ணாப்ல. மாஷா அல்லாஹ் அதனால தான் என்ன பெரிய மால தௌலத் எல்லாத்தையும் மக்கால விட்டுட்டு அல்லாஹ்வுடைய ரசூல் ஒண்ணு எனக்கு போதும் சொல்லி மதீனாவுக்கு ஹிஜ்ரத் ஆனாங்க. ரசூலுல்லாஹ்வோட நாயகமே நைட்ல கூப்பிட்டீங்களே எஜமானே, நம்ம நாளைக்கு போலாமான்னு கேட்கல, லப்பைக்க செய்தி யார சொல்லலாம். பெரிய குழுக்கள் வாங்கல் வியாபாரி மால்தார் யாரு? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. என்ன செய்யல? எதை பத்தி சொல்ல? நாயகத்துல உத்தரவா லப்பைக்க செய்தி யார சொல்லு உத்தரவு எஜமான. அவங்க மனைவி வைஃப் பார்த்தாங்க, ஆயிஷா நாயகத்துடைய உம்மா. வாங்க இங்க மாப்பிள்ளை கூப்பிட்டாங்க. என்ன அல்லாஹ்வுடைய ரசூலோட போறீங்க, வெறுமையா போறீங்க? நம்ம பொண்ணாட்டி என்ன இருந்தாலும் வீட்டுல வச்சுட்டு போம்பா. புரிஞ்சா? அவங்க சித்திக் ராஜில பஞ்சாது என்னங்க வெறுமையா போறீங்க? சித்திக் ராஜ் வாப்பா அபு குஹாஃபா அந்த காலத்துல ஏது இந்த மூடுறது பேர் என்ன லோக்கர்னா ஏது மூட்டை கட்டி பாப்பா என்ன மகாண்ட தௌலத்தை எல்லாம் தலைவாணி கீழே வச்சுக்கிட்டு தான் படுப்பாங்க. பாதுகாப்பு புள்ள சம்பாதிக்கிறாங்கல்ல, அது பாதுகாக்கணும்னா பத்திரமா. சித்திக்கிறாங்க பொஞ்சாதி என்ன அந்த மூட்டையை உள்ள தூக்கி பாப்பா தூங்குறாருல்ல மூட்டை தூக்கி கையில கொடுத்து நான் அதை பாத்துக்கிறேன் காலையில நீங்க போயிட்டு வாங்க. மாசா சாக்ரிஃபைஸ் மாசா பிராக்டிஸ் அல்ல. விளங்குதா? ஒவ்வொரு சஹாபியும் சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க. காரணம் என்ன? மஹப்பத்துங்கிறது பிராக்டிஸ் பண்றதுக்கு உள்ள மீனிங் அல்ல, சாக்ரிஃபைஸ் பண்றது. மாஷா அல்லாஹ் அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத்து உள்ள ஆட்கள். மாஷா அல்லாஹ் அஹ்லு பைத் அத்ஹாருடைய குர்பானியத்தை என்ன அவங்களோட குர்பானுடைய அந்த மன்ஃபாத் அந்த பெனிஃபிஷனை நாம ஒவ்வொரு மூச்சு விடும்போது அதை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். மாஷா அல்லாஹ் इमाम हुसैन अलैहिस्सलातु वस्सलाम, इमाम अली अकबर अलैहिस्सलाम, इमाम कासिम अलैहिस्सलाम, सैयदा बीबी ज़ैनब अलैहिस्सलाम, सैयदा सकीना अलैहिस्सलाम, सैयदना अली असगर अलैहिस्सलाम, सैयदना अब्दुल रहमान अलैहिस्सलाम, सैयदना जाफर अलैहिस्सलाम, सैयदना औन अलैहिस्सलाम, सैयदना मोहम्मद अलैहिस्सलाम, अहल बैत अत्हार रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम, ज़वात कुदसिया नुफूस आलिया सलवातुल्लाह सलामुल्लाह तआला अलैहिम अजमईन, शुहदा फिल करबलियीन.
கர்பலா ஷரீஃப்ல ஷஹீதான இந்த அத்தனை ஷுஹதாக்களுடைய ஷஹாதத்தோடைய மன்ஃபாத்தை நாம அனுபவிச்சு மூச்சு விட்டு இருக்கிறோம் இன்னைக்கு. மாஷா அல்லாஹ். இன்னைக்கு நாம தண்ணி அடிக்காம, நாம கபர் குடிக்காம, நாம வைன் குடிக்காம, பீர் குடிக்காம இருக்கணும்னு சொன்னா இமாம் ஹுசைனுடைய நாலு சொல்றது சதுகா. அது மாஷா அல்லாஹ். அது நமக்கு ஹராம். அது அல்லாஹ் தடுத்தது, அல்லாஹ் ரசூலால் தடுக்கப்பட்டது. புரிஞ்சா? அப்படிங்கிறத நம்முடைய உள்ளத்துல குர்ஆனுடைய உத்தரவை உணர்த்தி வச்சவங்க யாரும் சொன்னா இமாம் அலி மகாம் சையதுனா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம். புரிஞ்சா? இன்னைக்கு நாம என்ன குடிகாரனா இல்லாம ஜம்சம் குடிச்சிட்டு இருக்கிறது காரணம் மாஷா அல்லாஹ் இமாம் ஹுசைனுடைய ஷஹாதத்துல் உலமா. நான் ஹுசைனுடைய ஷஹாதத்துல் உலமா. ஒரே பரிசுத்த குடும்பத்தை சார்ந்த ஒரு ஃபர்து ஷரீஃப் அல்ல, ரெண்டல்ல, மூணல்ல, ஏறத்தாழ மாஷா அல்லாஹ் என்ன ஒரே புனித குடும்பத்தை சார்ந்த முகத்தஸான கபீலாவை சார்ந்த முஅத்தரான முஃபக்கரான கபீலாவை சார்ந்த ஒரு ஃபர்த் அல்ல, ஏறத்தாழ 30 பேருக்கு மேல ஷஹீதாவி 30 பேருடைய ஜனாசா முகத்தஸ பார்த்துக்கிட்டு நிக்கிறாங்கன்னா சையதா பிபி ஜைனபுடைய ஷுஜாத் எந்த அளவுக்கு இருக்கு மாஷா அல்லாஹ். சையதா ஜைனப் அலைஹிஸ்ஸலாமுடைய குர்பானியத்தை மறந்துட்டு எப்படி அஹ்லு பைத் அத்தாருடைய முஹிப்பா ஆஷிகா இருக்க முடியும்? ஒரு நபர் அல்ல, 30 பேருக்கு மேல நுஃபூஸ குதுசியா, நுஃபூஸ ஆலியா, எல்லாம் ஜவானான ஷபாபான எல்லாம் இளவரசர்கள், சொர்க்கத்து இளவரசர்கள் எல்லாரும் மாஷா அல்லாஹ். அழகு சௌந்தரியமான அழகு ராஜாக்கள், அழகு ராஜாக்கள் அலி அக்பர், காசிம், ஜஸது தய்யிபா எல்லாம் மாஷா அல்லாஹ் என்ன ஒரே இடத்துல 30 பேர் ஒரே பரிசுத்த புனித குடும்பத்தை சார்ந்தவங்க மட்டும் 30 பேருக்கிட்ட ஷஹீதா இருக்கும் போது அத்தனையை பார்த்துக்கிட்டு அந்த ஷஹீதா இருந்தாங்கன்னு சொன்னா அவங்களுடைய குர்பானியத்தும் சுஜாயத்தும் அவங்களுடைய அந்த சுஹுதும் எந்த அளவுக்கு ஆளாவானது மாஷா அல்லாஹ். அதை நினைச்சு பார்க்காம எப்படி ஒருத்தர் முஸ்லிமா இருக்க முடியும்? அதை நினைச்சு பார்க்காம நினைவு செய்யாம எப்படிடா முஸ்லிமா இருக்க முடியும்? இஸ்லாம் கியாமத் நாள் வரையிலும் ஹத்தல் கியாமத் வரையிலும் இந்த பூலோகத்துல இந்த பூமியில இஸ்லாம் இஸ்திகாமத்தா இருக்கிறதுக்கு மாஷா அல்லாஹ் அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஹுது தான் காரணம். மாஷா அல்லாஹ் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த ஆலமுல் அஸ்பாப், இந்த அஸ்பாபுடைய ஆழத்துல ஒவ்வொரு காரியங்களையும் அல்லாஹ் ஒரு காரணத்தின் வழியாக நிகழ்த்துவான். அதுபோல் அவனுடைய தீனை அல்லாஹ் இஸ்திகாமத் ஆகிறதுக்கு அவன் ஹபீபுல் ஆலத்துடைய அஹ்லு பைத் அத்ஹாருடைய குர்பானியத்தை அல்லாஹ் சபபுல் ஆலமா ஆக்கி இருக்கிறான். மாஷா அல்லாஹ் அஹ்லு பைத் அத்ஹாருடைய குர்பானியத்தை அல்லாஹ் சபபுல் ஆலமா ஆக்கி இருக்கிறான். மாஷா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் வரையில வந்த எந்த நபி ரசூலுடைய அஹ்லும் அந்த நபி ரசூலுடைய ரிசாலத்தை அல்லாஹ்வுடைய தீனை இஸ்திகாமத் ஆக்குவதற்கு இப்படி ஒரு குர்பானியத்தை எந்த நபியுடைய குடும்பமும் செஞ்சது கிடையாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து ஈசா நபிக்கு பிறகு ஒரு நபி வந்தாங்க, காலித் நபி அலைஹிஸ்ஸலாம். அந்த காலித் அலைஹிஸ்ஸலாம் வரையிலே மாஷா அல்லாஹ் என்ன எந்த நபி ரசூலுடைய குடும்பமும் ரஹ்மத்தல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லு பைத் அத்ஹாராஹிய பில்அத் முஹம்மதி ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹி ஸலாத்து நஃப்ஸ முஹம்மதி அலி அலைஹி ஸலாத்து அஜுலால முஹம்மதி ஹஸன் முஜ்தபா அலைஹி ஸலாத்து ஃபதுல் கரீம் முஹம்மது ஹுசைன் அலைஹி ஸலாத்து தபாத குதுசியாவும் அவர்களுடைய ஆலு தய்யிபீன்கள் அல்லாஹ்வுடைய தீனுக்கு செய்தது போல குர்பானியத்தைன்னா எந்த நபி ரசூலுடைய குடும்பமும் செஞ்சதாக குர்ஆனும் சொல்லல, ஹதீஸும் சொல்லல. மாஷா
ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதீமு ஷான் அலமத்துடைய குசூசியத்துல இது ஒரு குசூசியத் மாஷா அல்லாஹ். இப்படி ஆலா குசூசியத் இது மாஷா அல்லாஹ். ஆலா குசூசியத். ஆண்கள் மட்டுமல்ல பெண்களும் நின்றாங்க மாஷா அல்லாஹ். பத்ர் யுத்தத்துல சையீதா ஃபாத்திமா நாயகி இருந்தாங்க மாஷா அல்லாஹ். பத்ர் யுத்தத்துல சையீதா ஃபாத்திமா நாயகி இருந்தாங்க. உஹத் யுத்தத்துல சையீதா ஃபாத்திமா நாயகி இருந்தாங்க மாஷா அல்லாஹ். கர்பலா ஷரீஃப் யுத்தத்துல மாஷா அல்லாஹ் சையீதா ஃபாத்திமா நாயகி அவர்கள் பரிசுத்தமான மணிவயத்துல பெற்ற சையீதா ஃபாத்திமா நாயகியுடைய திருமகள் சையீதா ஸைனப் அலைஹிஸ்ஸலாம் நாயகி இருந்தாங்க மாஷா அல்லாஹ். இமாம் ஹுசைனுடைய திருமகள் சையீதா சகீனா குழந்தை நின்றுச்சு மாஷா அல்லாஹ். மஹப்பத் மஹப்பத்துன்னு என்ன? வாயில வச்சு சும்மா மூணுத ஓதி தபருக்கு சாப்பிட்டு என்ன ஓதுன நீ என்ன புரிஞ்சு அடுத்தாளுக்கு என்ன புரிஞ்சு? அதுல இன்னும் சில பேர் சோம்பேறி இருக்கிறான். மாத்திரையை பேர் தெரிஞ்சு போடத்தான் நோய் நல்லா போகுமா? அது ஒரு டேப்லெட் போடுறோம்னா எல்லாரும் பேர் தெரிஞ்சு போடுறது இல்ல. டேப்லெட்டுக்கு ஓகே, அது இது டேப்லெட் அல்ல, இது தீனு மாஷா அல்லாஹ். என்னது தீனு இது? சில பைத்தியக்காரன் மீன் குஞ்சுக்கு நீந்த சொல்லியா கொடுக்கணும், மீன் குஞ்சுக்கு ஸ்விம்மிங் பண்றதுக்கு சொல்லியா தரணும். அது மாதிரி என்ன, அவரு பெரிய குடும்பத்து பிள்ளை, அவருக்கு தானா எல்லாம் ஒத்துக்கிட்டு வரும். அட முட்டா போயல சுல்தான் தௌலியா காஜா மொய்னுதீன் சிஷ்தி மாதிரி பெரிய குடும்பத்து பிள்ளை என்ன யாரும் கிடையாது உலகத்துல. ஹசனைன் கரீமைனுடைய நூறு காஜா மொய்னுதீன் சிஷ்தி மாஷா அல்லாஹ். காஜா உஸ்மான் ஹாரூன் 26 இயர்ஸ் 26 வருஷம் खिदमत எடுத்து மாஷா இல்மு ஹாசில் ஆக்குனாங்க மாஷா, இர்ஃபான் ஹாசில் ஆக்குனாங்க மாஷா. இப்படி எல்லாம் சில பேர் பாழா போற துனியால கஸாபுகள். மஹப்பத் 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 சொன்னா என்ன, அதுக்கு மானா என்ன? மஹப்பத்துக்கு மானா சொல்லி கொடுக்குறாங்க யாரு? அஹ்லுல் பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தௌலத்துல் அக்பர் ஜீனத்துல் ஆலமின் பக்கியத்துல்லாஹ் சையதுனா இமாம் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅ. அஹ்லுஸ் சுன்னத் ஜமாஅத்தோட இமாம். ஹனஃபி இமாமுக்கு முர்ஷித், மாலிக் இமாமுக்கு முர்ஷித், ஷாஃபி இமாமுக்கு முர்ஷிதுடைய முர்ஷித், ஹம்பலி இமாமுக்கு முர்ஷிதுடைய முர்ஷித் ஜத்த खाजा மௌலூத் சிஷ்தி சையதுனா இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். மஹப்பத்துக்கு மானா என்னன்னு சொல்லி தராங்க. மஹப்பத் மானா, மஹப்பத்துக்கு மீனிங் என்ன? மன் அஹப்ப ஷையன் ஃபஅக்ஸர ذிக்ரஹு. மன் அஹப்ப ஷையன், ஏதாவது ஒரு வஸ்துவின் மீது உனக்கு பிரியம் உண்டானால் அந்த வஸ்துவை பற்றி அதிகமான சிந்தனை உனக்கு உண்டாகும் மாஷா அல்லாஹ். அதை பத்தி அதிகமான திங்கிங் ஃபிக்ர் உனக்கு வரும். உன்னுடைய அஃப்காரியத் எல்லாம் அந்த ஷையா இருக்கும். உன்னுடைய அஃப்காரியத் ஃபிக்ர் எல்லாம் என்ன, அந்த ஷையா இருக்கும் மாஷா அல்லாஹ். நான் ரசூலுல்லாஹ் முஹம்மத் வைக்கிற சொல்றேன் 10 ஸலவாத் ஓதனவன டிக்கெட்டுக்கு பாஸ் தான் புரியுதா? ஒரு பலாய பூரா பேசிக்குவான் டிக்கு டிக்கு அதான் புரியுதா? அப்ப என்னது மஹப்பத்துக்கு மானா என்ன? அஹ்லுல் பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத் வைக்கும்போது அஹ்லுல் பைத் அத்ஹாருடைய குர்பானியத்துடைய ஷஹர் முபாரக்கா, ஷஹருல் ஹராம் முஹர்ரமுல் ஹராம் மாஷா அல்லாஹ். என்ன அஹ்லுல் பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்பானியத்துடைய பிரகாசம் ஜொலிக்கக்கூடிய மாசம் இந்த மாசம் மாஷா அல்லாஹ். கியாமத் நாள் வரையிலும், கியாமத்து நாள் வரையிலும், கியாமத்திலையும் கூட, கியாமத்து நாள் வரையிலும் அல்ல கியாமத்திலையும் கூட மாஷா அல்லாஹ் அஹ்லுல் பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலியாவுடைய குர்பானியத்தை யாரும் மறக்க முடியாது மாஷா அல்லாஹ். அஹ்லுல் பைத் அத்ஹார ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்பானியத்தை யாராலையும் மறக்க முடியாது மாஷா அல்லாஹ். யாராலையும் மறக்க முடியாது. அப்பேற்பட்ட குர்பான மாஷா அல்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லுல் பைத் அத்ஹார் செஞ்சிருக்கும் போது அட ஒரு மதரசா ஒரு ஸ்தாபனத்தை கட்டிட்டு ஒரு மோரை மூத்தா போயிட்டு அவரை அடக்கி அவரை கபரு கட்டி அவருக்கு பட்ட போத்தி என்ன அவருக்கு ஆண்டு பூண்டுன்னு சொல்லி என்ன
என்னென்ன பலாயுதமும் நடத்தி புரிஞ்சா அவங்க அடி வாங்குறானோ என்ன ஹால் இருக்கிறானோ அல்லாஹ் சொல்றானோ விளங்குச்சா? யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்பா? அவுலியாக்கள் இருந்தா ஓகே, பரவாயில்லை. எல்லா அவுலியாக்களும் ஆலிமீன்கள், எல்லா ஆலிமீன்களும் அவுலியா இல்லை. எல்லா ஆலிம்ஸா அவுலியான்னு சொன்னா அப்ப இப்னு அப்துல் வஹாப் வந்து பெரிய பெரிய அவுலியா. விளங்குச்சா? இப்னீஸ் கூட பெரிய அவுலியா, பெரிய ஆலிம், பெரிய ஆலிம். விளங்குச்சா? மாஷாஅல்லாஹ். என்னமா மஹப்பத்ங்கிறது என்ன? அது சாக்ரிஃபைஸ் பண்றது. அது வெறும் பிராக்டிக்கல்ல வரதல்ல, பிராக்டிஸ் பண்றதல்ல. புரிஞ்சா? அது எதுல உண்டாவது? சாக்ரிஃபைஸ், குர்பானியத்தில் வர்றது. குர்பானியத்தில் வர்றது மாஷா, குர்பானியத்தில் வர்றது மாஷா. அதனாலதான் இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு சாக்ரிஃபைஸ் பண்றாங்க. எப்படி? அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத் ஷரீஃபை நான் உலுவு செய்யறதுனால, தூக்கி பிடிக்கிறதுனால என்ன யாராவது என்ன ராஃபிதுன்னு சொன்னா அன்னி ராஃபிதி, நான் ராஃபிதி தான்ங்கறாங்க மாஷா. இதான் சாக்ரிஃபைஸ் மாஷா, பிராக்டிஸ் அல்ல. பெரிய முஜ்தஹித் முத்லக், சாதாரண இல்ல, முஜ்தஹித் முத்லக் மாஷா அல்லாஹ். என்ன சொல்றாங்க? அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜவாத் குதுஸுல் ஆலியாவுடைய மஹப்பத் ஷரீஃப்ல நான் என்ன மூழ்கிறதுனால, அது நான் உறக்க சொல்றதுனால என்ன யாராவது ராஃபிதுன்னு சொன்னா நீ சொல்ல வேணாம், நானே சொல்றேன், நான் தான் ராஃபிதி மாஷா அல்லாஹ். எனக்கு என்ன ஃபத்வா நீ கொடுக்கடா, எனக்கு ஃபத்வா நானே கொடுக்குறேன் மாஷா அல்லாஹ். அன்னி ராஃபிதி. விளங்குதா? புரிஞ்சா? இதுதான் சாக்ரிஃபைஸ் மாஷா. இது என்ன இல்ல? பிராக்டிஸ் அல்ல, இது பிராக்டிஸ் அல்ல. அப்ப ரப்பனா ஆதினா ஃபி துன்யா ஹஸனா, இந்த உலகத்தில் அழகான வாழ்க்கை நமக்கு ஏது அல்லாஹ் கேட்கிறது? ஹபீபா ரப்பல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத் ஷரீஃபும் ரஹ்மத்தல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லு பைத் அத்ஹார் தவாத் ஆலியா புல்ஹத் முஹம்மதி ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹி ஸலாத்து வஸலாம் ஹசன் முஹம்மது அலி அலைஹி ஸலாத்து வஸலாம் அஜிதால முஹம்மது ஹசன் முஜ்தபா அலைஹி ஸலாத்து வஸலாம் ஹசன் கரீம் முஹம்மது ஹுசைன் அலைஹி ஸலாத்து வஸலாம் தவாத் குதுஸ் யா நுஃபூஸ் ஆலியாவுடைய மஹப்பத் ஷரீஃபும் அவர்கள் ஆளுடைய மஹப்பத் ஷரீஃப் துனியால. அந்த மஹப்பத் வச்சா அதுக்கு மானா என்ன? அவங்கள பத்திய அவங்கள குர்பானியத் என்ன, அவங்களோட அதுமத்து ஷரீஃப் என்ன, அவங்களோட குர்பானியத் என்ன. அவர்கள் மூலமாக நாம ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு செகண்டும் நாம என்ன நல்ல மூச்சு விட்டு இருக்கிறோம். கல்புல லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்ங்கற ஈமானோட நாம மூச்சு விட்டு இருக்கிறோம் மாஷா அல்லாஹ். ஈமானோட நாம மூச்சு, இதோட பெரிய தௌலத் ஒண்ணும் கிடையாது. இந்த நிமிஷம் போன கழிஞ்ச இந்த நொடி நாம லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமத் தய்யிபாவுடைய ஈமான கல்புல வச்சுக்கிட்டு அல்லாஹ்வோட தௌஃபீக் நாம மூச்சு விட்டு இருக்கிறோம் மாஷா அல்லாஹ். அது நம்முடைய பட்டோலையில் மாஷா அல்லாஹ் என்ன மிகப்பெரிய கைருல் அக்பராக பதிவு செய்யப்பட்டிருக்கும். நமக்கு இந்த பாக்கியம் இந்த அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த இமாம் அலி மக்காம் சையதுனா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து நாலே ஷரீஃபுடைய சதகா மாஷா, சதகா மாஷா. அப்ப அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத் ஷரீஃப் வச்சிட்டு அஹ்லு பைத் அத்ஹாருடைய அஸ்மாஇ கிராமே தெரியாம இத்தனை பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்த காலத்துல. அப்படின்னா என்ன? எங்கேயோ கியாமத்துல உள்ளவங்க போல நினைச்சு சில பேர் உட்காந்துருவோம். விளங்குதா? புரிஞ்சா? ஊர்ல உள்ள எல்லா அவளியாவும் கூப்பிடுவோம், ஒரு அவளியா பாக்கி விட மாட்டான், எல்லா அவளியாரும் கூப்பிடுவோம். நான் அவளியாட பெரிய ஆசிரியர் அவள் அவளியான ஒரு மூலையில வை. முதல்ல அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களுடைய நாலேன் ஷரீஃப், இவர்கள் திருப்பாத மலரடி கீழே தான் எல்லா அவளியாவும் மாஷா, எல்லா அவளியாவும் இவங்களோட திருப்பாத மலரடி கீழே தான் மாஷா. அப்ப ஹசனத்து துனியா எது? ரஹ்மத்துல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத் ஷரீஃபும்
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லுல் பைத் அத்ஹாருடைய மஹப்பத் ஷரீஃப். ஹஸனத்துல் ஆখিরা எது? ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாலின் முஷர்ரஃபாவுடைய தஹத் ஷரீஃப்லையும் அஹ்லுல் பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாலின் ஷரீஃபுடைய அருள் மலர் அடியிலையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மளை சேர்த்து வைக்குவான். ஹாஜா நாய்க்கு பரக்கத்தை கொண்டு இன்ஷா அல்லாஹ் கூட இருக்குது. அதுதான் மாஷா அல்லாஹ் ஹஸனத்துல் ஆখিরা. மாஷா அல்லாஹ் ஹஸனத்துல் துனியால மஹப்பத் வைக்கிறதும் ஆখিরাத்தில் அவர்களுடைய நாளைய ஷரீஃபுடைய தஹத் முபாரக்கால நாம கூடி நிக்கிறது தான் மாஷா அல்லாஹ் ஹஸனத்துல் துனியா ஹஸனத்துல் ஆখিরা. ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் துல் ஜலால் ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. இந்த இருலோகத்துடைய ஹசனத்தைன் ஷரீஃபைலையும் ஹாஜா மொய்னுத்தீன் சிஷ்தியுடைய பரக்கத் ஷரீஃப் கொண்டு அல்லாஹ் நமக்கும் நம்முடைய அஹலுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஹஸ்புனல்லாஹு சய்யூதீனா அல்லாஹ் ஃபضلி வ ரசூலுஹு ஹம்ஸத்துன் நுத்ஃபி பிஹா ஹர்ரல் வபாஇல் ஹாத்திமா அல் முஸ்தஃபா வல் முர்தலா وابناهما والفاطمة لخمسة نطفي بها حر الوباء الهاتمة المصطفى والمرتضى وابناهما والفاطمة لخمسة نطفي بها حر الوباء الهاتمة المصطفى والمرتضى وابناهما والفاطمة مثل زين العابدين علي وابنه الباقر خير ولي والإمام صادق الحفيظ وعلي ذي أولى اليقين رب فانفعنا ببركتهم واهدنا الحسنى بحرمتهم وأمتنا في طريقتهم ومعافاتهم من الفتن. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه.